அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கீரைங்களோட ராஜா முருங்கைக்கீரை. நாங்கள் முருங்கைக்கீரையில் பொரியல் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், சாம்பார் வைப்போம், காரக்குழம்பு வைப்போம், சட்னி பண்ணுவோம், பொடி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். முருங்கைக்கீரையில் மட்டும் இன்றைக்கி ஒரு இடத்துல ஸ்பெஷலாக கிடச்சிது, பிரத்யேகமாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டில் வச்ச செடி இன்னும் சின்னதாக தாங்க இருக்குது, இன்னும் பெருசாகலை. பட் இது பக்கத்து வீட்டை அவ்வா வந்து கொடுத்தாங்க, ஒரு பாட்டியம்மா வந்து பறிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சொன்னாங்க. அதனால் வந்து பறிச்சிருக்கிறோம். நாளைக்கு தான் தெரியும் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா இந்த வாரத்துலேயே மூக்கிரட்டை கடையல், கலப்புக்கீரை கடையல், நேற்று தண்டுக்கீரை பொரியல், இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு நாளைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை பறிச்சாச்சு. சரிங்களா? பட்ஜெட்டில் இருந்தால் எல்லாம் இப்படி தான் செஞ்சுக்கணும் பிள்ளைங்களுக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்குமா? எத்தனை பேருக்கு முருங்கைக்கீரை பிடிக்குமா? பார்க்குறவங்கெல்லாம் லைக் போடுறீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ.